மகாபாரதம் மகாபுண்ணிய கிரந்தம். பகவத் அனுகிரகம் இருக்கிறவாள் க்ஷேமத்தை அடைகிறாள். ஆண்டவாள் சுவாமி அஞ்சினாள், க்ஷேமத்தை அடைஞ்சாள். துரியோகனும் அண்டல்ல, அவனுக்கு க்ஷேமம் இல்லை. இதைத்தான் பாரதம் முழுக்க சொல்வது. 18 பருவாவிலையும் இது ஆதி பருவா. நேற்றைய தினம் பீஷ்ம பிரதிஜைங்கிற புண்ணிய சரித்திரம் நடந்தது. அந்த குடும்பத்துல பீஷ்மருக்கு விளையாடா வந்தாலே சத்தியவதின்னு பேரு, அவளுக்கு யோஜனகந்தின்னு பேரு. அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. அந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், ஒரு பிள்ளை போயிட்டான். கல்யாணம் பண்ணி வச்ச பிள்ளைக்கு 3 பெண்ணை போய் சுயம்பரத்துல போய் பீஷ்மர் ஜெயிச்சு கொண்டு வந்தார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதுல ஒத்தி 3 பேர்களையும் போய் ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கார் காசி தேசத்திலேருந்து. திவ்ய ரூபவதி, அம்பே, அம்பாலிகே, அம்பிகேன்னு 3 பேர்கள் தேர்ல கொண்டார் பீஷ்மர். கொண்டு உடனே அம்பேங்கிறவள் பார்த்தா, நான் உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொன்னாள். அது முன்னாடியே சொல்லிடக்கூடாதா, ஊர் கழிக்கணும் வந்ததுக்கப்புறம் சொல்றேன் என்று சொன்னாள். பின்ன ஆற பண்ணிக்க போறேன், ஷால்வனை நான் இந்த சுயம்பரத்துல வந்தா அவனை படிக்க போறேன். சரின்னு உடனே பீஷ்மர் விருத்தாளான மந்திரிகளையும் விருத்தாளான பிராமணாலையும் சிக்கித்து இந்த பொண்ணை ஷால்வனத்தில் கொண்டு போய் விட சொன்னார். அது என்ன தர்மம் பாருங்க, தர்மத்தினுடைய சூட்சம். கொண்டு போய் விட்டாள். அவன் நான் உன்னை பண்ணிக்க மாட்டேன் ஏன்னு காட்டாள். நீ பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரம்மச்சாரியோட டூர் பண்ணேன், நான் உன்னை பண்ணிப்பேனா சொல்லிவிட்டா. பாட்டு பிரம்மச்சாரியோட ஊரா பிள்ளைல போயிட்டு இருந்தா அவள் பண்ணி பண்ண கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். பீஷ்மர் மகாசுத்தர், சுத்தர் நீங்களும் நானும் சொன்னா என்ன, அவனுக்குன்னா தெரியணும், அவன் மாட்டேன்னுட்டான். உடனே இங்க போகும் அஞ்ச போகும், கடைசியில் அவன் ஒத்து கல்யாணம் இல்லாமல் போயிட்டு அவளுக்கு. அந்த சரித்திரம் அம்போபாக்கியானம்னு பெரிய சரித்திரம், அது பின்னாடி வரப்போறது. அதை 2ஆம் நாளே போட்டிருந்தாள் சங்கரஞ்சிவாள். நான் தான் கொஞ்ச நாள் தள்ளி சொல்றேன் அதேன்னு சொன்னேன். திரௌபதி சுயம்பரம் இன்னைக்கு இந்த தினம் திரௌபதி கல்யாண சரித்திரம். அங்கே டிவி போயிட்டான். ஒரு பிராதா யுத்தத்துல போயிட்டான். அவன் இந்த பீஷ்மருக்கு பிறந்த பிராதா 2 பேரிடம். டிவி எதனால வந்ததுன்னா, டிவியை கல்யாணம் இல்லாம பண்ணானே, அதனாலே இருந்தார். டிவியை படுத்துறது ரொம்ப தப்பு. ஒரு ஸ்திரீக்கு கல்யாணம் இல்லாம பண்ணிவிட்டார் பாருங்க. அது டிவி நல்ல பால்யத்துல கந்தர்வனை போல இருப்பான். போயிட்டான். இப்படி அந்த குடும்பத்துல கஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் வியாசராலே மறுபடியும் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் இவாள்லாம் உண்டானா. அது பெரிய சரித்திரம். அந்த சரித்திரங்கள்லாம் சித்தத்துல தோஷம் உள்ளவாள் வாங்கிட்டாலேயானா விபரீதமா கூட வாங்கிட்டு விடுவாள். அந்த கதையெல்லாம் படிச்சா அது ரொம்ப சுத்தமா படிக்கணும். 3 மாசம் 4 மாசம் சொல்லும் போதெல்லாம் சொல்ற வழக்கம்.